ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுவையான சாம்பார் பொடி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காய வைக்கணும். இப்போது துவரம்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். வெந்தயம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். சீரகம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். மிளகு 75 கிராம் சேர்த்துக்கலாம். அரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். இது பச்சரிசி. வெள்ளி மஞ்சள் 100 கிராம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி. 2 நிமிஷம் ஈரப்பதம் போற அளவுக்கு வறுக்கணும். இந்த மாதிரி முறுமுறுப்பு சத்தம் வரணும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ தனியாவை வானலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வறுக்கணும். 1/2 கிலோ மிளகாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் குண்டு மிளகாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீட்டு மிளகாவும் எடுத்துக்கலாம். கை பொறுக்க சூடு அளவிற்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போது வறுத்த பொருளை ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். இது வந்த சாம்பார் பொடியை அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். சுவையான சாம்பார் பொடி தயார்.